இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பிளாட்ராக்கில் மட்டுமே ரன்களை விளாசுவார் என்று தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரர் டேரில் கலினன் கிண்டல் செய்துள்ளார். ரோஹித் சர்மாவிடம் ஃபிட்னஸ் பிரச்சனை இருப்பதாக கூறிய அவர், பவுன்சர் பந்துகளை எதிர்கொள்வதிலும் சில சிக்கலை சந்திப்பதாக விமர்சித்துள்ளார். அடிலைடு டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியிடம் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்வி காரணமாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே நியூசிலாந்து டெஸ்ட் தொடரில் 6 இன்னிங்ஸ்களில் விளையாடி 92 ரன்களை மட்டுமே எடுத்து ரோஹித் சர்மா மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதன்பின் அடிலைடு டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய அவர் 3 மற்றும் 6 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். ஆஃப் ஸ்டம்ப் லைனில் வீசப்படும் பந்து கொஞ்சம் ஸ்விங்காகினாலும் ரோஹித் சர்மா எளிதாக விக்கெட்டை பறிகொடுத்து விடுகிறார். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் ரோஹித் சர்மாவின் மோசமான ஃபார்ம் தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்து தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரர் டேரில் கலினன் பேசுகையில், வெளிநாடுகளில் ரோஹித் சர்மா ஒருமுறை கூட சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியதில்லை. தென்னாப்பிரிக்காவுக்கு 2 முறை வந்த போதும் அவரால் ரன்களை குவிக்க முடிந்ததில்லை. ரோஹித் சர்மாவுக்கு சொந்த மண்ணில் மட்டுமே நல்ல பேட்டிங் சராசரி இருக்கிறது. அதனால் அவரை பிளாட்ராக் வீரராகவே கருதுவேன். அவருக்கு பவுன்ஸ் இருக்கும் பிட்ச்களில் விளையாடுவதில் பிரச்சனை உள்ளது. சவால் நிறைந்த பிட்ச்களில் ரோஹித் சர்மாவின் விக்கெட்டை வீழ்த்துவது எளிதாக இருந்திருக்கிறது. அதேபோல் விராட் கோலியின் ஃபிட்னஸ் மற்றும் ரோஹித் சர்மாவின் ஃபிட்னஸ் இரண்டையும் பாருங்கள். ரோஹித் சர்மாவால் நீண்ட காலம் இனி கிரிக்கெட் விளையாட முடியாது.